தொழுகையாளிகளை 5 வகைகளாக பிரிக்கின்றார்கள். அதிலே முதல் வகையை பார்த்தோம் என்று சொன்னால் முஆகபூன். முஆகபூன் என்று சொன்னால் ஒரு நாள் தொழுவார், அடுத்த நாள் தொழமாட்டார். இரண்டாம் வகையை சொல்கின்றார்கள் முஹாசபூன். தினமும் சரியான முறையில் 5 நேரத்தை தொழுவார், சிந்தனையை கட்டுப்படுத்த மாட்டார். தொழுகையில் உள்ள 3ஆம் வகையை பார்க்க வேண்டும். கவனத்தை தடுப்பார். இந்த கவனத்தை தடுத்ததால் அல்லாஹ் தஆலா சில பாவங்களை மன்னிப்பான், தொழுகையிலே எந்த நன்மையும் இருக்காது என்பதாக இப்னு கய்யிம் அவர்கள் சொல்கின்றார்கள். தொழுகையில் உள்ள 4ஆம் வகையை பார்க்க வேண்டும். முசாபூன். பொழுது நன்மையை மட்டும் அவர் பெற்றுக்கொள்வார். தொழுகையிலே தன் உள்ளத்தை பேணி வேறு எந்த சிந்தனையும்பால் கொண்டு செல்லாதவர். இப்படி தடுத்ததின் காரணமாக தொழுது நன்மையை கொடுப்பான், மற்ற எந்த பலனும் அவருக்கு கிடைக்காது. தொழுகையினுடைய 5ஆம் வகை முகர்ரபூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தொழுகையிலே தங்களை உள்ளச்சத்தோடு ஆக்கி கொண்டார்களே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த வரிசையிலே இந்த 5ஆவது நபர் வந்து விடுகின்றார் என்பதாக இப்னு கய்யிம் அவர்கள் சொல்லி